ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யாத்திராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆண்டவர் பாருங்க, நானே உன் பரிகாரியாக கர்த்தர். அல்லேலூயா. எகிப்தில் அநேக வாதைகள், அநேக வியாதிகள், அநேக வேதனைகள் தேவ பிள்ளைகளை. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எகிப்தில் 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருக்கும்போது பலவிதமான வியாதிகளை பார்த்துருப்பீங்க, வாதைகளை பார்த்துருப்பீங்க, பலவிதமான பலவீனங்களை அனுபவிச்சுங்க. ஆனால் அதில் வரப்பண்ணின வியாதிகள் ஒன்று நான் உங்களை வர பண்ண மாட்டேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். அல்லேலூயா. ஒரு பொது மொழிபெயர்ப்பில் இது எப்படி சொல்லிருக்குன்னா, நானே உங்களை குணமாக்குகிற ஆண்டவர். அல்லேலூயா. தேவ பிள்ளைய, நம்ம ஆண்டவர் யார்? நம்மளை குணமாக்குற கர்த்தர். தேவ பிள்ளையில, ஒரு வேளை பலவிதமான வியாதிகளை, பலவீனத்தில், சரீர சோர்வுகளில் நீங்கள் காணப்படுவீங்கன்னா, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை குணமாக்க உண்மையில் இருக்கிறார். சரீரம் நல்லா இருக்கு, ஆனால் மனசில் ஒரு வேதனை இருக்கு, மனசில் என் இருதயம் காயப்பட்டிருக்கு, என் மனசு சுக்குநூறா உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? இருதயம் நொறுங்குண்டவர்களையும் அவர் காயம் கட்டுகிற கர்த்தர். உங்க இருதயத்தில் இருக்கிற வேதனையும் அவர் குணமாக்குவார். பயப்படாதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு என்ன வாக்கு பண்றார்? நான் உங்களை குணமாக்குற கர்த்தர். அல்லேலூயா. நிச்சயமா அவர் வாக்குத்தத்தத்தை உண்மையிலவர் உங்களை குணமாக்க உண்மையில் இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 6ஆம் சங்கீதம் 2வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா, சங்கீதக்காரன் இப்படியா சொல்கிறார், வாசிக்க கேட்போம். என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. பாருங்களேன், என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே. ஆமென். தெரியும், தாவீதுக்கு நல்லா தெரியும், ஆண்டவர்களை போனதா ஆமென் பலன் கிடைக்கும், ஆண்டவர்களை போனதா சுகம் கிடைக்கும், ஆண்டவர்களை போனதா ஆண்டு சமூகத்துக்கு போனதா ஆறுதல் கிடைக்கும், தைரியம் கிடைக்கும். நன்கு அறிந்திருக்க தாவீது சொல்றாரு, இவன் என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. அல்லேலூயா. ஒருவேளை இதே நிலையில் நீங்க காணப்படுகிறீங்களா? பிரதர், சரீரத்தில் பலனே இல்லை, எலும்புகளை வியாதி, நரம்புகளை வியாதி, பலவிதமான பலவீனங்கள், என்னை குணமாக்கும் கர்த்தாவே நீங்க கேட்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை குணமாக உண்மையில் வர இருக்கிறார். ஆமென். அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 30ஆம் சங்கீதம் 2வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். பாருங்க, இப்ப இங்க தாவீது என்ன சொல்றேன்னா, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். ஆமென். அதுதாங்க ஆண்டவர். நானே உன் பரிகாரிய கர்த்தனை வாக்கு பண்ணின ஆண்டவர் நம்மளை குணமாக்காது விட்டுருவாரா? அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு மனமிறங்குகிற தேவனா இருக்கிறார், நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். தேவப்பிள்ளையில, நீங்க எந்த பலவீனத்தில் காணப்பட்டாலும், வியாதியில் காணப்பட்டாலும், இன்றைக்கு கர்த்தர் உங்களை குணமாக்க உண்மையில் அவர் இருக்கிறார். அதனால தான் ஏசாயா 53:5 கூட வாசிக்கிறோம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று. அதனால தானே அவர் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக காயப்பட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார். தேவப்பிள்ளையில, நம்மளை குணமாக்குவதற்காக. ஒருவேளை உங்கள் இருதயத்தில், உங்கள் மனசில் வேதனையோடு காயங்களோடு இருக்கீங்களா? கர்த்தர் இருதயத்தின் காயங்களையும் அவர் குணமாக்குவார். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. அவர்கள் நிச்சயமாய் குணமாக்கி உங்களை பாதுகாத்து உங்கள் நீண்ட ஆயுள் நாட்களை தந்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லும், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் தான் எங்களுக்கு பரிகாரி. ஆண்டவரே அப்பா, யாரெல்லாம் அந்த சரீரத்துக்கு ஒரு பரிகாரம் கிடைக்காதா, ஒரு பலன் கிடைக்காதா, ஒரு சுகம் கிடைக்காதா, ஒரு ஆரோக்கியம் கிடைக்காதா அப்படின்னு கலங்கி கொண்டிருப்பானா, இப்பொழுது உங்கள் சுகமாக்குற வல்லமை இறங்கட்டுங்கப்பா. அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும், இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகும்படியா நான் ஜெபிக்கிறேன். உங்கள் ஜீவன் உண்டாகட்டும். அன்றே மனசில் இருக்கிற காயங்கள், இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் எல்லாவற்றையும் குணமாக்கும்படியா ஜெபிக்கிறேன்ப்பா. நீங்கள் பொறுப்படுத்துகளும் ஆசீர்வதியும் கிருபை கோப்ப கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். அவர் தான் உங்களுக்கு பரிகாரி. தைரியமாக போங்க. God bless you.